ஆளுநர் ஒரு வகையில் உதவி பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த ஒரு அவர் 118 ரூபா வாங்கன்னு சொன்னதுனால தான் இவர்களும் முன்கை எடுத்தாங்க. ப்ளஸ்ஸு சிபிஎம், சிபிஐலாம். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சிபிஎம், சிபிஐ இந்த கட்சிகள் அனைத்துமே திமுகவோட கூட்டணி கட்சிகள். இருந்தாலும் நம்ம சொன்னது என்னென்னா, இடதுசாரி கட்சிகள் இது போன்ற விவகாரங்களில் ஒரு புதிய மாற்றம் வரும்பொழுது அதை பயன்படுத்தி அதன் மூலியமாக மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். காங்கிரஸும் சரி, இடதுசாரிகளும் சரி, தேர்தலுக்கு முன்னாடியே அவர்கள் சில முடிவுகளை எடுத்திருக்கலாம். பழைய கம்யூனிஸ்டுகளாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. எம்ஜிஆருக்கு உதவி பண்ணாங்கல்ல. ஆமாம், ராமமூர்த்தி அவர்கள் பண்ணாத உதவியா சார்? அவர் கல்யாண சுந்தரம் ராமமூர்த்தி அவர்கள். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் வந்து அவர்கள் கொஞ்சம் பின்தங்கினாலும் அதற்கு பிறகு புதிய அரசு அமைக்கிறதுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 108 எம்எல்ஏக்களோடு இருக்கிறாரு, தடுமாறிக்கிட்டு இருக்காருன்றப்போ டக்குன்னு ஆதரவுக்காரன் நீட்டியிருக்கணும். அதில் அதிமுகவும் தவறிழைத்தார்கள், இவர்களும் தவறிழைத்தார்கள். கரெக்டாக காங்கிரஸ் தான் போயிட்டாங்க. காங்கிரஸ் உடனே போயிட்டாங்க. அதனால் இன்னும் களம் வேற மாறுச்சு. மாறின பிறகு விஜய்க்கு இன்னும் நெருக்கடி அதிகமாச்சு. ஆமாம். அப்போ அந்த நேரத்தில் ஒரு மதசார்பற்றது காங்கிரஸ் கூட போகிறாரு, அப்போ இவர் பாஜக கூட போகலன்னு அர்த்தம். அப்போவாவது நாங்கள் முந்திக்கிட்டு ஆதரவு கொடுக்கணுன்ற வேலையை இடதுசாரி பண்ணியிருக்கணும். அப்போவும் இவர்கள் இழுத்துக்கிட்டு இருந்தப்போ தான் மேலேருந்து ராகுல் எல்லாம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர்களுடைய தலைமை கூப்பிட்டு கண்டித்த உடனே தான் இங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகள் தங்களுடைய முடிவை மாற்றிக்கிறாங்க. மாற்றிக்கிட்டாலும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து திமுக கூட்டணி தான், மாப்பிள்ளை இவர் தான், அவர் போட்டிருக்க சட்டை வந்து இந்த பாணியில் நாங்கள் இவருக்கு ஆதரவு தான், ஆனால் நாங்கள் திமுக கூட்டணி, திமுக கூட இருக்கோம். பல இது என்ன திமுக கூட உங்களுக்கு இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? முதல்ல சண்முகம் பேசுறது தப்பு, அடிப்படையே தப்பு. இல்லை, தோழர் சண்முகம் மட்டும் இல்லை, திருமாவெல்லாம் விட்டுருங்க, அவர்கள் முதலாளித்துவ கட்சிகள். சண்முகமோ வீரபாண்டியனோ பேசுகிறதே தப்பு. குறிப்பாக சண்முகம் போன மாநாட்டிலேயே பாலகிருஷ்ணன் மன்னிப்பு கேட்டார். நம்முடைய அடிப்படை விஷயமே தொகுதி உடன்பாடு தான், கூட்டணி என்பது யாரோடும் கிடையாது. தொகுதி உடன்பாட்டை மீறி இவர்களோடு நம்ம கூட்டணி தொடர்ந்துட்டோம் ஒரு 7-8 வருஷம். அதனுடைய பலனையும் அனுபவிச்சிட்டோம், நான் அதுக்கு வருந்துகிறேன் அப்படின்னு சொன்னார், மாநாட்டில் சொன்னார். சண்முகன் அவர் இஷ்டத்துக்கு சொல்கிறாரு. யார் இவர் இது சொல்கிறதுக்கு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அடிப்படையே தொகுதி உடன்பாடு தான், அந்த இஷ்யூ பேஸில் தான் நிற்பாங்க மக்களுக்கு. அதனால தான் இவர்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையிலேருந்து பல பிரச்சனைகளுக்கு பேக் அடித்தாங்க. அதனுடைய விளைவை தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போவும் திருந்துடா பாருங்கள் சார், ரைட், மேலேருந்து தூக்கி காலையில் 2 கொட்டு கொட்டணுன்னு வந்தாங்க.